ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் எல்லாரும் சேர்ந்து கிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது நம்ம ரத்தன மாலையை போட்ட உடனே பாட்டி ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. நம்ம ரோஹிணி கடைசியில் பார்த்தா ஒன்றும் எதிர்பார்க்கலங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவி என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் பேரில் ஒரு கேக்கே நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. சரி, அவரால் முடிஞ்சதை அவர் செஞ்சுட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்ருதி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை காமிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிஃப்ட் பண்ண நம்ம மெயினாக ஒன்றும் பண்ணல, முத்தும் ஒன்றும் பண்ணுன்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. இதான் சான்சன் ஓவராக பேசாதமா, இந்த என்ட்ரி ஆகிறேன் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்கிறாங்க. சொல்லிட்டு பாட்டிஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பியூட்டிஸை கூப்பிட்றாங்க. என்னன்னு பார்த்தா பர்த்டே பேபியை வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இது சூப்பரான ஐடியாவில் வேறு லெவலில் சின்ன வயசு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து விட்றதெல்லாம் பயங்கரமான சர்ப்ரைஸ். பாட்டி செம்மையாக ஹாப்பி ஆகிட்டாங்க. இது மட்டும் இல்லைங்க, இவங்க ஒரு பக்கம் செய்ய மீனா எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து மீனா என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் உணர்வுபூர்வமாக ஏதாவது செய்கிறாங்க. அதாவது ஃபோன் எடுத்து நம்ம பாட்டியோட வரலாறே போட்டு காமிச்சிட்டாங்க டிவியில். வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மொத்த எபிசோடும் ஒரு நாளில் காமிச்ச மாதிரி இருக்குது. சரி இருக்கட்டும். இன்னொரு பக்கம் மீனாவோட அம்மா இருக்காங்களே, அவங்க வந்துட்டு புடவை பழம்லாம் வாங்கி கொடுத்து பாட்டி காலில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அத்தை நான் உலகிலே இங்கே பெரிய டிவி வாங்கி வச்சிருக்கேன் இப்போ வருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லைங்க, பாரு மூலியமாக என்ன விஷயத்தை கன்வே பண்ண நினச்சாங்களோ அதை பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன பாரு சொன்னது விஜயா சொன்னது பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணி அனுப்பிட்டாங்க. பாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. கேக்கெல்லாம் வெட்டிட்டு 3 பேரும் ஜாலியாக சந்தோஷமாக பேசிட்டு சின்ன வயசு மெமரிஸ் எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வராங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் காலம் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு கடைசியில் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுலாம் வேற லெவல் ஃபீலிங்ஸ். இது வந்து எல்லாருக்கும் கொடுப்பனா இருக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்து முத்து ரசிக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.